மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜமால் முகமது யூனுஸை ஆதரித்து மணல்மேடு கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கைச்சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், மோடியின் உண்மையான எதிரி அம்பேத்கரும் அவர் எழுதிய அரசமைப்புச் சட்டமும் தான். மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் காங்கிரஸோடு இணைந்து நிற்க வேண்டும். மோடி தொடர்ந்து பிரதமராக நீடித்தால் இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட அரசமைப்புச் சட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படும். மோடியின் உண்மையான எதிரி அம்பேத்கரும் அவர் எழுதிய அரசமைப்புச் சட்டமும் தான் என்றார். அரசியலமைப்புச் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே நான் காங்கிரஸில் பயணிக்கிறேன். ஜாதி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும், உயர்வு தாழ்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் RSS பாஜக கனவு. இதற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி உள்ளது. விஜயோடு போயிருந்தால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இதையெல்லாம் திருமாவளவன் செய்யவில்லை. மூப்பனார், ஜெயலலிதா, ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுடன் 25 ஆண்டு காலம் அரசியல் செய்தவன் நான். சீட்டுக்காக என் முடிவை மாற்றவில்லை. காரணம் மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டை பாதுகாக்க முடியும் என்பதால்தான் என்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிற கூட்டணிதான் வெற்றி பெறும். விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும். இதுதான் தமிழ்நாடு அரசியல். பயணர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடும், ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களோடும் இந்த தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடும் அன்பு இளவல் ஜமால் முகமது யூனுஸ் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என நாம் கேட்க வந்திருப்பதற்கு காரணம், அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகள் ஒன்றான மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டுமானால் காங்கிரஸோடு நாம் இணைந்து நின்றாக வேண்டும். திமுக கூட்டணியில் நாம் தொடர்ந்து பயணித்தாக வேண்டும். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. 2 பிரிவாக பிரிந்து நிற்கிறோம். ஒரு பிரிவு அரசமைப்பு சட்டத்தில் உள்ள மதச்சார்பின்மையை காப்பாற்றுகிற பிரிவு. அதுதான் காங்கிரஸ் தலைமையில் உருவாகி இருக்கிற இந்தியா பிளாக் என்ற கூட்டணியின் கருத்து. அதுதான் திமுகவும் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்கிறது. காங்கிரஸ் சபையை முன்னெடுத்து செல்கிறது. அரசமைப்பு சட்டத்தை, அதன் உயிர் மூச்சு கோட்பாடுகளை, குறிப்பாக மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முதன்மையான நோக்கம். எல்லாவற்றுக்கும் தடையாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். பெரியார் சிலையை அவர்களால் அவமதிக்க முடியும், அம்பேத்கர் சிலையை கெட்டி வணங்கத்தான் முடியும். அவர்களால் அவமதிக்க முடியாது.